Warm greetings to all of you. I am Hemilata. Welcome to my channel Empire English. Today's lesson is about adverbs of degree or adverbs of intensity. What are adverbs of degree? These adverbs tell us the strength of verbs, adjectives, the adverbs which they modify. Verbs, adjectives, adverbs இதனுடைய ஸ்ட்ரெங்த்தை டிக்ரீஸ் பண்ணியோ அல்லது இன்க்ரீஸ் பண்ணியோ சொல்லக்கூடிய அட்வர்ப்ஸுக்கு தான் என்ன பண்ண அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி. They will reduce the strength of all these three. They will weaken the strength of verbs, adjectives, adverbs. Or they will increase the strength of verbs, adjectives and adverbs. That means they will increase the strength. They will boost the strength. If they reduce the strength, such adverbs are called mitigators or downturners. Mitigate means reduce, குறைக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். These adverbs, a bit, a little bit, slightly, hardly, barely, fairly, pretty, rather, somewhat, quite. These adverbs, they will reduce the strength of these three things, verbs, adjectives and adverbs. Whereas these adverbs, enough, very, to, so, such, almost, nearly, absolutely, strongly, extremely, greatly, completely, perfectly, thoroughly, utterly, etc. These adverbs will increase the strength of verbs or adjectives or adverbs. They will boost the strength. They will make these three things stronger. Such adverbs are called intensifiers. Do you understand, students? The adverbs which reduce the strength of verbs, adjectives and adverbs are called mitigators or downturners, and which increase the strength of all these three verbs, adjectives and adverbs are called intensifiers. We'll see them with appropriate examples. Look at this adverb, a little. I want a little. You want some more sugar? I want a little. Little. கொஞ்சம் இருந்தால் போதும். வெர்பு வாண்ட்டுங்கிறது தேவை. எவ்வளவு தேவை? சிறிதளவு இருந்தால் போதும். அப்போ இந்த a little அப்படிங்கிறது இந்த வேர்பனுடைய ஸ்ட்ரெங்த்தை ரெடியூஸ் பண்ணுது. I want a little. I want a little bit அப்படின்னு கூட சொல்லலாம். ரிலாக்ஸ் a bit. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது ரிலாக்ஸ் a bit. I am a bit nervous. நர்வஸ் படபடங்கிறது அது பிஃபோர் கோயிங் டு எக்ஸாமினேஷன் ஆர் இன்டர்வியூ நம்ம ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணோம் ஒரு படபடப்போட. அதுதான் என்னன்னு சொல்கிறது நர்வஸ். ஐ ஆம் எ பிட் நர்வஸ். ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது பிட் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறிதளவு நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஐ ஆம் எ பிட் நர்வஸ் ஆட்ஜெக்டிவ். ஐ ஆம் எ பிட் அப்செட் ஐ ஃபீல் அன்ஹாப்பி. ஏதோ ஒரு நிகழ்ச்சினால என்ன ஆயிடுச்சு, மூட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் ஐ ஆம் எ பிட் அப்செட் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவை அதனுடைய ஸ்ட்ரெங்த்தை கம்மி பண்ணுது. எவ்வளோ? கொஞ்சம் சிறிதளவு. பிட் அப்செட். டிசப்பாயிண்டட் ஏமாற்றம் அடையுது. நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். எந்த அளவுக்கு? கொஞ்சம் சிறிதளவு. ஐ ஆம் எ லிட்டில் டிசப்பாயிண்டட் சிறிதளவு அப்படின்னு சொல்லும்போது. அதே மாதிரி இப்போ ஒரு கூட்டத்துக்கு நடுவில் போகிறீங்க, கொஞ்சம் விலகுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சிறிதளவு விலகுங்க அப்படின்னு சொல்லுங்க. ப்ளீஸ் மூவ் அ பிட். ப்ளீஸ் மூவ் அ பிட். ப்ளீஸ் மூவ் அ லிட்டில் பிட். இதெல்லாம் நம்ம கான்வர்சேஷனில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இப்போ நான் அந்த வீடியோவில் கொடுக்குற எல்லா எக்ஸாம்பிள் சென்டென்ஸுமே இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி அட்வர்ப் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம ஆல் தீஸ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வில் பி மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் கான்வர்சேஷன். ஐ ஃபீல் ஸ்லைட்லி ஃபீவரிஷ். ஒரு மாதிரி எனக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஸ்லைட்டாக ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆக்சுவலாக ஃபீவர் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் ஐ ஃபீல் ஸ்லைட்லி ஃபீவரிஷ். ஸ்லைட்லி இது வேணுது மிட்டிகேட்டர் தான். மிட்டிகேட்டர்னால் என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெங்த்தை குறைக்க பயன்படக்கூடிய
adverb. I feel slightly feverish. இப்போ புரியுதா உங்களுக்கு? a bit, a little bit இதெல்லாம் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு. இது இந்த adverb of degree தான். ஏன்னா இது ஸ்ட்ரெங்த்தை குறைக்க நம்ம பயன்படுத்துகிற adverbs. நெக்ஸ்ட்டு பாருங்கள், hardly இது வருது நெகட்டிவ் adverb. நெகட்டிவ் ஐடியாஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த adverb யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மீனிங் என்னென்னா ஆல்மோஸ்ட் நாட், ஏறக்குறைய இல்லை அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், he hardly helps others. அவளுக்கு யாருக்கும் உதவியே செய்ய மாட்டான், ரொம்ப கம்மியாக தான் செய்வான். அப்போ அதை வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஹெல்ப்புங்கிற அந்த வேர்பு அது ரொம்ப குறைவாக ஹெல்ப் பண்ணுமா. ஹார்ட்லி ஹெல்ப்ஸ், மோஸ்ட்லி ஹெல்ப்பே பண்ண மாட்டான். அப்படிங்கும்போது he hardly helps others. இந்த வேர்பை அது என்ன பண்ணுது? ஸ்ட்ரென்த்தை குறைக்குது. she is hardly friendly, adjective. she is hardly friendly with others. மோஸ்ட்லி இவங்க யாரோடையும் நட்புணர்வோடையும் இருக்க மாட்டா. அப்படிங்கும்போது she is hardly friendly with others. there was hardly a star, இந்த ஒரு ஸ்டார் கூட ஸ்கையில் இல்லை. அப்படிங்கும்போது there was hardly a star in the sky. there was hardly a cloud in the sky. அது மாதிரி ஹார்ட்லியை நம்ம யூஸ் பண்ணுவோம் நெகட்டிவ் ஐடியாவில். ஐ குட் ஹார்ட்லி பிலீவ் இட், என்னால் அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஹார்ட்லி அப்படிங்கிற அட்வர்பை யூஸ் பண்ணுறோம். திஸ் அட்வர்ப் பேர்லி, இட் இஸ் ஆல்சோ சிமிலர் டு ஹார்ட்லி, நெகட்டிவ் அட்வர்ப் ஓன்லி. மீனிங் இஸ் ஆல்மோஸ்ட் நாட், ஏறக்குறைய இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அட்வர்பை யூஸ் பண்ணுறோம். த கப்புள் barely talk to each other. the husband and wife barely talk to each other. அவங்க ஒருத்தவங்க பேசிக்கிறதே கிடையாது, பேசினாலும் கொஞ்சம் தான் பேசுவாங்க. ஆல்மோஸ்ட் நாட் அப்படிங்கிறத மீனிங் தான். the couple barely talk to each other. ரமேஷ் could barely walk after the accident. ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவனால் நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்கிறான். அப்படிங்கும்போது ரமேஷ் குட், ஆக்சிலரி வெர்பு பக்கத்தில் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஆக்சிலரி வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் நடுவில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரமேஷ் குட் வாக், நடக்க முடியும், அதனுடைய ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணுது. எப்படி? குட் பேர்லி வாக் அப்படின்னா நடக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ரமேஷ் குட் பேர்லி வாக் ஆஃப்டர் த ஆக்சிடெண்ட். த மியூசிக் வாஸ் பேர்லி ஆடிபிள் அட்ஜெக்டிவ். பேர்லி ஆடிபிள், காதலையே விழாமல் இருந்தது. த மியூசிக் வாஸ் பேர்லி ஆடிபிள், காதலையே கேட்க முடியல, ரொம்ப மெதுவாக இருக்குது அப்படின்னு. வாட் யூ ஆர் டாக்கிங் இஸ் பேர்லி ஆடிபிள் டு மீ, நீ என்ன பேசணும் என் காதலே வேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நீ எதை யூஸ் பண்ணலாம்? இந்த அட்வர்பை யூஸ் பண்ணலாம். த மியூசிக் வாஸ் பேர்லி ஆடிபிள், கேட்கக்கூடிய நிலையில் அது இல்லை, ரொம்ப ரொம்ப ஃபீபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? இது நெகட்டிவ் அட்வர்ப் தான் இது, பேர்லி. எப்படி? ஹார்ட்லி மாதிரியே தான் பேர்லியும். நெக்ஸ்ட்டு ஃபேர்லி. இந்த ஃபேர்லி வந்து ஒரு பாசிட்டிவ் ஐடியாஸை ரெப்ரசன்ட் பண்ணும். எப்படி ஹார்ட்லியும் பேர்லியும் நெகட்டிவ் ஐடியாஸை சொல்லுதோ அதே மாதிரி இது வந்து பாசிட்டிவ் திங்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மீனிங் என்னென்னாக்கா லெஸ் தென் வெரி, ரொம்ப சூப்பர் அப்படின்னு கிடையாது, வெரியை விட கொஞ்சம் கம்மியான ஸ்ட்ரென்த்தில் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். என்ன மீனிங்? இட் குட் பி பெட்டர், பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இந்த அட்வர்பை யூஸ் பண்ணுவோம். சுமார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுமாராக இருக்குன்னு. அப்போ இந்த அட்வர்பு ஃபேர்லியை யூஸ் பண்ணுவோம். இட் மாடிஃபைஸ் ஒன்லி adjectives அண்ட் adverbs. வேர்பு, இப்போ இதெல்லாம் வேர்பை வந்து மாடிஃபை பண்ணுது இல்லையா. டாக், ஆல்மோஸ்ட், இங்கே பாருங்கள், வாக், குட் வாக், அதெல்லாம் வேர்பை மாடிஃபை பண்ணுது. பட் இந்த ஃபேர்லிங்கிறது இந்த அட்வர்பு இட் மாடிஃபைஸ் ஒன்லி adjectives அண்ட் adverbs, நாட் வேர்ப்ஸ். இது பாருங்கள், த பெயிண்டிங் இஸ் ஃபேர்லி குட் adjective. சுமாராக நல்லா இருக்குது பெயிண்டிங் அப்படிங்கும்போது த பெயிண்டிங் இஸ் fairly good. She sings fairly well adverb. fairly well, சுமாராக நல்லா இருக்குது பாடுறது அப்படிங்கும்போது she sings fairly well, she dances fairly well, she speaks English fairly well, சுமாராக இங்கிலீஷ் பேசுகிறா அப்படிங்கும்போது she speaks English fairly well அப்படின்னு சொல்லலாம். he is fairly clever, சுமாரான கிளவராக இருக்கிறான், ரொம்ப ஓவர் கிளவர்லாம் கிடையாது, வெரி கிளவர் கிடையாது, அதை விட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தில் என்ன கம்மியாக தான் இருக்குது. அப்போ என்ன சுமார் அப்படிங்கும்போது he is fairly clever. our house is fairly big, not very big, ரொம்ப சுமாரான
சுமாரான அளவில் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ் இஸ் ஃபேர்லி பிக். யூஸ்வலாக ப்ரிட்டி அப்படின்னாக்கா பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். பட் ஹியர் இந்த அட்வர்பாக வரும்பொழுது இது என்னன்னாக்கா மீனிங் இட் மீன்ஸ் நாட் வெரி. இட் பிகம்ஸ் an adverb, it means not very. வெரிக்கு கீழே தான், லோயர் தென் வெரி. It modifies only adjectives and adverbs. ஃபேர்லி மாதிரியே தான் இது. adjectives adverbs தான் இது டிஸ்கிரைப் பண்ணோம், மாடிஃபை பண்ணோம், நாட் verbs. இட் இஸ் இன்ஃபார்மல். நம்ம கான்வர்சேஷனில் நேச்சுரலாக இதை யூஸ் பண்ணுவோம், இன்ஃபார்மல் வே. அஃபிஷியலாக ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், இன்ஃபார்மலாக தான் இதை யூஸ் பண்ணுவோம். இட் டிஸ்கிரைப்ஸ் பாசிட்டிவ் ஐடியாஸ். எப்படி ஃபேர்லிங்கிறத பாசிட்டிவ் ஐடியாஸ்க்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ப்ரிட்டியையும் பாசிட்டிவ் ஐடியாஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஷீ குக்ஸ் ப்ரிட்டி வெல். வெல்ங்கிறது அட்வர்ப். ஷீ குக்ஸ் ப்ரிட்டி வெல். ஷீ டான்ஸஸ் ப்ரிட்டி வெல். சுமாராக ஹவு டஸ் ஷீ குக்? ஷீ குக்ஸ் ப்ரிட்டி வெல். சுமாராக சமைக்கிறா அப்படிங்கிறது, சுமாராக நல்லா சமைக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். சுமாராக சமைக்கிறா அப்படி சுமார் அப்படிங்கிற மீனிங்கில் அதை ஃபேர்லி மாதிரியே தான் இதுவும் இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறோம். ஷீ குக்ஸ் ப்ரிட்டி வெல். ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ப்ரிட்டி வெல். ஷீ டான்ஸஸ் ப்ரிட்டி வெல். அந்த மாதிரி சொல்லலாம். ஷீ குக்ஸ் ப்ரிட்டி வெல். த ஃபுட் வாஸ் ப்ரிட்டி குட். ஆட்ஜெக்டிவ். ஃபுட்டு எப்படி இருந்தது? ஃபுட்டு ப்ரிட்டி குட். ஏதோ சுமாராக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது த ஃபுட் வாஸ் ப்ரிட்டி குட். இன்ஃபார்மலாக இந்த ப்ரிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்க, ராதர். இந்த ராதரை எப்போ யூஸ் பண்ணால் ஃபார்மலாக இதை யூஸ் பண்ணுவோம். இது நெகட்டிவ் ஐடியாஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல டு எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸ் ஆல்சோ வி வில் யூஸ். இட் மீன்ஸ் லெஸ் தென் வெரி. இதுக்கும் வந்து என்ன வெரி குட், வெரின்னு சொல்ல முடியாது, அதை விட கம்மி தான். ஸ்ட்ரென்த் வைஸ் இது என்னது லோயர் தான். டிஸ்கிரைப்ஸ் adjectives and adverbs. It is formal, expresses criticism, sometimes surprise. The movie is, how is the movie? The movie is rather boring. எப்படி இருந்தது? போரிங்காக இருந்தது. adjective. The dish, how was the dish அப்படிங்கும்போது the dish was, சாப்பாடு எப்படி இருந்தது? dish was rather bland. பிளாண்ட்னா உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது அது என்ன சொன்ன, உப்பு சப்பு இல்லாமல் இருந்தது ஃபுட்டு அப்படின்னு சொல்லும்போது the dish was rather bland. இல்லை ரொம்ப மசாலா சேர்ந்து இருந்தது அப்படின்னா the food was rather spicy. ரொம்ப மசாலா சேர்ந்து இருந்தாலும் அதுவும் நமக்கு பிடித்தமாக இருக்காது. அப்போ என்ன சொன்ன, ஃபுட் வாஸ் ராதர் ஸ்பைசி அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே பாருங்கள், நம்ம ஒரு இது ஷீ ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச். இப்போ தான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டா, பட் ஷீ இஸ் டாக்கிங் வெரி ஃப்ளூயன்ட்லி. ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஷீ ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச் ராதர் வெல். எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா பேசுகிறா அப்படிங்கும்போது சர்ப்ரைஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அந்த ராதரை யூஸ் பண்ணுறோம். ஷீ ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச் ராதர் வெல். இது மாதிரி இட் வாஸ் ராதர் எ நைஸ் மீல். இந்த ரெஸ்டாரண்ட்டில் யூஸ்வலாக சாப்பாடு நல்லாவே இருக்குது, ஆனால் நீங்கள் போனோம் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது, சர்ப்ரைஸு. அப்போ எப்படி சொல்லலாம், இதில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடை வந்து பிளாண்டாக இருந்ததுன்னு சொல்லும்போதும் த ஃபுட் வாஸ் ராதர் பிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், உப்பு சப்பு இல்லாமல் இருக்குன்னு. சர்ப்ரைசிங்காக இருக்கும்போது எப்படி சொல்லுவோம், இட் வாஸ் ராதர் எ நைஸ் மீல். இட் வாஸ் ராதர் எ நைஸ் மீல். ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது இட் வாஸ் ராதர் எ நைஸ் மீல் அப்படின்னு சொல்லுவோம். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும்போது ராதரை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு adverb of degree is somewhat. It means not a lot, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஆர் நாட் லெஸ், நாட் வெரி, ஆர் ரொம்பவும் லோ அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபேர்லி ப்ரிட்டி அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அந்த மாதிரி மிட் லெவலில் இருக்குது, மீடியம் லெவலில் இருக்குது, மாடரேட்டாக இருக்குது. அந்த டைத்தில் நம்ம சம்வாட்டை யூஸ் பண்ணுறோம். த கொஸ்டின் பேப்பர் வாஸ் a question paper. The question paper was somewhat difficult. ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சமாக டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகமாக டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, மிட் லெவலில் இருக்குது. The question paper was somewhat difficult. The food was somewhat spicy. ஓவர் ஸ்பைஸ், வெரி ஸ்பைசின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப லெஸ் ஸ்பைசின்னு சொல்ல முடியாது, மிட் லெவல். அதனால் ஃபுட் வாஸ் somewhat spicy. adjective இது, difficult adjective, spicy adjective, vague, absent with எல்லா adjectives. The food was somewhat spicy. The answer was somewhat vague. vague answer, ரொம்ப clear கட்டாக இல்லை ஆன்சர் அப்படிங்கும்போது கொஞ்சம் வேகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது the answer was somewhat vague. He was somewhat absent-minded. அப்பப்போ மறந்து போயிடும் கொஞ்சம் அப்படிங்கும்போது he was somewhat absent-minded. அடுத்தது பாருங்கள்,
குவைட், குவைட்டுங்கிறது காம், QUIET, அது ஹோமோஃபோன். இந்த குவைட் என்ன மீனிங்னா, இட் சிட்ஸ் பிட்வீன் சம்வாட் அண்ட் வெரி, ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட இடத்துல இருக்குது. ரொம்ப வெரின்னு சொல்ல முடியாது, சம்வாட் ரெண்டுத்துக்கும் நடுவில் இதை சொல்லுவோம். கொஞ்சம் அதிகப்படியான ஸ்ட்ரென்த் இதுக்கு இருக்குது. சம்வாட்டை விட ஸ்டில் ஹையர் இன் ஸ்ட்ரென்த். இட் சிட்ஸ் பிட்வீன் சம்வாட் அண்ட் வெரி. சம்டைம்ஸ் இட் மீன்ஸ் லோயர் தென் வெரி, லெஸ் தென் வெரி இருந்தாலும் சில டயத்தில் என்ன ஆகும், லார்ஜர் எக்ஸ்டென்ட்டில் யூஸ் பண்ணுவோம். அதிகப்படியாக வெரி அளவுக்கு அதை யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ். ஹவ் இஸ் ஷி? ஷீ இஸ் குவைட் குட். எப்படி ஒரு இல்னஸ்க்கு அப்புறம் விசாரிக்கிறீங்க, ஹவ் இஸ் ஷி அப்படின்னு கேட்கும்போது ஷீ இஸ் குவைட் குட், நல்லா இருக்கிறார். ஹவ் டஸ் ஷீ சிங்? ஷீ சிங்ஸ் குவைட் வெல். ஓகே, சுமாராக பாடுறா, குவைட் வெல் அப்படின்னு சொல்லும்பொழுது அட்வர்ப் இது, வெல் அட்வர்ப். இப்போ பாருங்கள், இதுதான் டு எ லார்ஜர் எக்ஸ்டென்ட்னு சொன்னோம் இல்லையா. ரைசிங் இன்டர்நேஷனோட சொல்கிறோம், ரொம்ப சர்ப்ரைசிங்காக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த குவைட்டை யூஸ் பண்ணுவோம். த ஃபில்ம் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். த ஃபில்ம் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது லார்ஜர் எக்ஸ்டென்ட்டில் நம்ம அதை சொல்கிறோம், ஸ்ட்ரென்த்து ஹையர் ஸ்ட்ரென்த்தில் சொல்கிறோம். இட் வாஸ் குவைட் அன் அமேசிங் மீல், நல்லா இருந்தது. இட் வாஸ் குவைட் அன் அமேசிங் மீல். இது சுமாருங்கிற அளவில் யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுறோம். பட் ரொம்ப நல்லா இருக்குது, வெரி அப்படிங்கிற மீனிங்லேயும் இதை வந்து சம்டைம்ஸ் வில் பி யூஸிங். எப்போனா அப்போ ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்கும்போது எப்படி ராதருக்கு யூஸ் பண்ணோம் அதே மாதிரி தான் இங்கேயும். இட் வாஸ் குவைட் அன் அமேசிங் மீல். வி குவைட், அதே மாதிரி வெர்பையும் இது டிஸ்கிரைப் பண்ணுது, மாடிஃபை பண்ணுது. வி குவைட் லைக் தி இட்டாலியன் ஃபுட், குவைட் லைக் தி இட்டாலியன் ஃபுட். இப்போ பார்க்க போகிறதெல்லாம் இன்டென்சிஃபையர்ஸ், ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அட்வர்ப்ஸ், adjectives, அட்வர்ப்ஸ், வேர்ப்ஸ், இதனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம். இனஃப், இனஃப்னா போதுமானது. இங்கே பாருங்கள், ஷீ இஸ் கைண்ட் இனஃப். ஷீ இஸ் கைண்ட் இனஃப் டு ஹெல்ப் த நீடி பீப்புள். கைண்ட் இனஃப். யூஸ்வலாக இந்த அட்வர்ப்ஸ் எல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, adjectives, adverbs இதுக்கு ஃப்ரண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபேர்லி வெல், ப்ரிட்டி குட், இந்த மாதிரி ராதர் போரிங், இந்த மாதிரி adjectives, அட்வர்ப்ஸ் எல்லாம் பிஃபோர் தி adjectives ஆர் பிஃபோர் அட்வர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இனஃப் மட்டும் இட் வில் கம் ஆஃப்டர் adjectives. இப்போ பாருங்கள், ஷீ இஸ் கைண்ட் இனஃப், போதுமான அளவு, ரொம்ப நல்ல கைண்டான பர்சன் அப்படிங்கும்போது ஷீ இஸ் கைண்ட் இனஃப். மாதிரி ரொம்ப போல்டான பர்சன் அப்படின்னு சொல்லும்போது ஷீ இஸ் போல்ட் இனஃப். ஷீ இஸ் போல்ட் இனஃப், அதுவே ஒரு சென்டென்ஸ் தான். ஷீ இஸ் போல்ட் இனஃப் டு மீட் ஆல் த சேலஞ்சஸ். ஷீ இஸ் போல்ட் இனஃப், ஷீ இஸ் கைண்ட் இனஃப். ஹி வாஸ் ரிச் இனஃப், நல்லா பணக்காரன் தான் அப்படின்னு சொல்லும்போது ஷி வாஸ் ரிச் இனஃப். ஹி ரேன் ஃபாஸ்ட் இனஃப், ஹி ரேன் ஃபாஸ்ட் இனஃப் டு கெட் த ப்ரைஸ், டு பிகம் ஃபர்ஸ்ட். ரேன் ஃபாஸ்ட் இனஃப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அப்படி யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி இந்த ரூம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, போதுமான அளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், த ரூம் இஸ் கம்ஃபர்டபுள் இனஃப். புரியுதா? அப்போ இந்த இனஃப்ங்கிற அட்வர்பை யூஸ் பண்ணும்போது எப்போ யூஸ் பண்ணணுனாக்கா ஆஃப்டர் தி adjectives தான் இதை போட்டு யூஸ் பண்ணணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு வெரி, இது இன்டென்சிஃபையர், இன்க்ரீஸ் பண்ணுது ஸ்ட்ரென்த்தை. இட் இன்க்ரீசஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் adjectives and adverbs, நாட் verbs. ஐ எம் வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஸ்ட்ரென்த்தை, ஹாப்பிங்கிறது adjective. எப்படி இருக்க சந்தோஷமாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது இதனுடைய ஸ்ட்ரென்த், அந்த adjectiveனுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுது, பூஸ்ட் பண்ணி சொல்லுது இந்த வெரிங்கிற adverb. ஐ எம் வெரி ஹாப்பி, ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இது எல்லாமே என்னென்னா ஹாப்பி, இன்டெலிஜென்ட்லாம் adjectives. வெல்ங்கிறது adverb, இன்ட்ரெஸ்டிங் அதே மாதிரி adjective, இதுவும் adjective தான். ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட் அப்படிங்கும்போது ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற இந்த adjectiveனுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தி சொல்லுது இந்த வெரிங்கிறது. ஸோ இட் இஸ் அன் இன்டென்சிஃபையர். ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஷீ சிங்ஸ் வெரி வெல், ஷீ டான்சஸ் வெரி வெல், ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெரி வெல். இந்த வெரிங்கிறது adverb, that will it boosts the adjectives and adverbs. The novel is very interesting. He is very upset. Upset ஆகிட்டான், எப்படி ரொம்ப அப்செட் ஆகிட்டான் அப்படிங்கும்போது very upset. Next adverb of degree is to. மீனிங் வெரி தான், பட் இங்கே நெகட்டிவ் சென்ஸில் இதை யூஸ் பண்ணுறோம். இதுவும் அதிகப்படியானதை குறிக்கக்கூடியது தான் இந்த adverb, பட் we are mostly using it in negative, in expressing negative ideas.
த காஃபி இஸ் டூ ஹாட். அப்போ ரொம்ப சூடாக இருக்குது. அப்போ தேவையான அளவை விட ரொம்ப அதிகமான சூட்டோடு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் த காஃபி இஸ் டூ ஹாட், ஸோ ஐ கேனாட் ட்ரிங்க் இட். த வெதர் இஸ் டூ கோல்டு. ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ டூ கோல்டு டு கோ அவுட். அதனால் நம்ம இப்போ வெளியில் போக முடியாது. வெதர் இஸ் டூ கோல்டு. த காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க். குடிக்க முடியாது. ஐ கேனாட் ட்ரிங்க் இட் பிகாஸ் இட் இஸ் டூ ஹாட். நெகட்டிவ் சென்ஸில் நம்ம இந்த டூவை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து நான் அதிகப்படியானது தான் அர்த்தம். இன்க்ரீசஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் adjectives, ஹாட் கோல்டு இன்க்ரீஸ் பண்ணி. இட் இஸ் டூ காஸ்ட்லி. காஸ்ட்லி adjective. டூ காஸ்ட்லி, ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணுறோம். ஷீ இஸ் டூ லேசி. அகைன் நெகட்டிவ். ஷீ இஸ் டூ லேசி. ரொம்ப சோம்பேறியம் சொல்லுது. ஷீ இஸ் டூ லேசி. ரொம்ப லேட்டாக யூ ஆர் டூ லேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டூங்கிறதும் என்னது? ஸ்ட்ரெங்தன் பண்ணுது adjectives-ஐ, adverbs-ஐ, பட் இந்த நெகட்டிவ் சென்ஸ். அடுத்தது ஸோ, இதுவும் இன்டென்சிஃபை பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது, பூஸ்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் adjectives, adverbs, etc. So intensifies the strength of adjectives, but in positive sense. Rose is so beautiful. ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கும்போது so beautiful adjective. She is so kind. The baby is so cute. ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சோவை யூஸ் பண்ணுறோம். பாசிட்டிவ் ஐடியா எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த சோவை யூஸ் பண்ணுறோம். த நாவல் இஸ் ஸோ எக்ஸைட்டிங். அப்போ மிகுதிப்படுத்தி சொல்லும் பொழுது, அதிகப்படுத்தி சொல்லும் பொழுது, பாசிட்டிவ் ஐடியாஸ் அதிகப்படுத்தி சொல்லும் பொழுது இந்த adjectivesக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ அப்படிங்கிற adverb of degree யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் such. Such intensifies noun phrase. நோபல் லேடிங்கிறது நவுன். நோபல் லேடி நவுன் ஃப்ரேஸ். ஷீ இஸ் சச் அ நோபல் லேடி. அவ்வளோ ஒரு ரொம்ப நோபல் லேடி அப்படின்னு சொல்லும்போது சச் அ நோபல் லேடி, சச் அ கைண்ட் பர்சன், ஹீ இஸ் சச் அ ஜெனரஸ் மேன், ஷீ இஸ் சச் அ கைண்ட் பர்சன், ஹீ இஸ் சச் அ பெனவலண்ட் மேன். இந்த மாதிரி சொல்லும்பொழுது சச்சை யூஸ் பண்ணோம். இட் இஸ் சச் அன் எக்ஸைட்டிங் ட்ரிப். ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறோம் adjectives ஸ்ட்ரென்த்தை. அப்போ நம்ம இந்த சச்சை யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே டூ, ஸோ, வெரி, இங்கே சச், ஆல் தீஸ் ஆர் இன்டென்சிஃபையர்ஸ். தே பூஸ்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் adjectives, adverbs, sometimes verbs also. Okay. Next intensifiers are nearly and almost. Both mean the same thing. Meaning என்னென்னா more than very. யூஸ்வலாக வெரியே கிரேட்டர் ஸ்ட்ரென்த்தோடு சொல்லுவோம். அதை விட இன்னும் எக்ஸஸாக ஸ்ட்ராங்காக சொல்லும் பொழுது நியர்லி ஆல்மோஸ்ட். ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஸ்ட்ரென்த்து வச்சுக்கலாம் இந்த அட்வர்ப்ஸுக்கு. இப்போ பாருங்கள், வெதர் யூ ஃபினிஷ் யர் ஒர்க் அப்படின்னு யாராச்சும் கேட்டால் முடிச்சே இருக்க மாட்டீங்க. ஐ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் த ஒர்க். ஒர்க் இஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட். முக்கால்வாசி ஒரு 90%, 95% ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னால யார் முடிச்சுட்டேன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ அந்த டயத்தில் நான் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் த ஒர்க். ஐ ஹவ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் மை ஒர்க். ஏறக்குறைய அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டாச்சு அப்படின்னு அர்த்தம், முடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஹீ ஹாஸ் ஆல்மோஸ்ட் ஃபர்காட்டன் ஹிஸ் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. சிறு வயது நண்பர்கள் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் ஃபர்காட்டன், ஏறக்குறைய 90% மறந்துட்டார் அப்படிங்கும்பொழுது ஹீ ஹாஸ் ஆல்மோஸ்ட் ஃபர்காட்டன் ஹிஸ் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆல்மோஸ்ட் பதிலாக நியர்லி, ஹஸ் நியர்லி ஃபர்காட்டன் ஹிஸ் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், ஹீ ஹாஸ் ஆல்மோஸ்ட் ஃபர்காட்டன் ஹிஸ் childhood friends. I almost fell down when I had stumbled over the stone. அந்த கல் மேலே கால் போடும்போது தடுக்கி விழும்போது ஐ ஆல்மோஸ்ட் ஃபெல். நான் ஆக்சுவலி டிட் நாட் ஃபால், பட் ஆனால் அப்படியே விடுற மாதிரி போயிட்டேன், விழுந்துட்டேனே சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆல்மோஸ்ட் ஃபெல் டவுன். ஆல்மோஸ்ட் பதிலாக நியர்லி, ஐ நியர்லி ஃபெல் டவுன், ஏறக்குறைய விழுந்துட்டேனே சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆல்மோஸ்ட் ஃபெல் டவுன் when I had stumbled over the stone. இந்த ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு பதிலாக நியர்லி நீங்கள் போடலாம். ஐ ஹாவ் நியர்லி ஃபினிஷ் மை ஒர்க். ஹீ ஹாஸ் நியர்லி ஃபர்காட்டன் ஹிஸ் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ நியர்லி ஃபெல் டவுன் வென் ஐ ஹேட் ஸ்டம்பிள்ட் ஓவர் த ஸ்டோன். இப்போ அது வந்து வெரியை விட கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லும்பொழுது இந்த நியர்லி ஆர் ஆல்மோஸ்ட் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். 100% ஸ்ட்ரென்த்தோட யூஸ் பண்ணுற அட்வர்ப்ஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்சல்யூட்லி, ஸ்ட்ராங்லி, thoroughly, extremely, totally, utterly, completely, greatly,
இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப கிரேட்டர் ஸ்ட்ரென்த்தோடு நம்ம பயன்படுத்தக்கூடிய அட்வர்ப்ஸ். ஃபியூ தான் பாருங்கள். யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட், 100% கரெக்ட் அப்படிங்கும்பொழுது ரொம்ப கிரேட்டர் ஸ்ட்ரென்த்தோடு சொல்கிறோம். I strongly deny your charges. Strongly deny your charges. Extremely happy. Very happy அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்குது. Extremely happy அப்படின்னா more than very. வெரியை விட இன்னும் அதிகமான ஸ்ட்ரென்த்தில் சொல்கிறோம். Extremely happy. He totally gave up. கம்ப்ளீட்டாக ஸ்மோக்கிங்கை விட்டுட்டான் அப்படிங்கும்போது totally gave up smoking. Now few more examples பாருங்கள். He thoroughly revised all the lessons. கம்ப்ளீட்டாக 100% நல்லா ரிவைஸ் பண்ணிட்டான் எக்ஸாமுக்கு அப்படிங்கும்போது he thoroughly revised all the lessons. I am utterly exhausted. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப அளவுக்கு அதிகமாக சொல்லும்பொழுது I am utterly exhausted. 100% டயர்டாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது I am utterly exhausted. He entirely sold all his properties. The leader is greatly admired by his followers. இப்போ இந்த இதெல்லாம் thoroughly, utterly, entirely, greatly இப்போ பார்த்தது அத்தனையுமே என்னதுன்னா இன்டென்சிஃபையர்ஸ். 100% ஸ்ட்ரென்த்தோடு நம்ம பயன்படுத்தக்கூடிய adverbs of degrees, adverbs of intensity. Okay students, what you have learnt in this class, you have to revise them so many times and you try to use these example sentences as far as possible in your daily conversation. If you like this video, you share with your friends, and thank you very much for watching this video. We'll meet in the next video. Next video la adverbs of frequency பார்ப்போம்.